காலையில சாப்பிட்டதுமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன மட்டும் நீ கீழே இரு, டைல்ஸை மட்டும் எடுத்து வந்து குடுன்னு சொன்னாங்க. நான் அதையா பெரிய வேலை, மேலேயும் கீழே ஏறி இறங்குறதே சரியான கால் வலி. நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் நம்ம சின்ன மாமியார் இல்லாமல் இருக்க மாட்டாங்களா, அவங்களும் வந்ததும் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டுமே அப்படின்னு கீழே வந்து எலும்புச்சம்பழம்லாம் புழிஞ்சு ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தேன். இந்த வெயிலுக்கு அந்த ஜூஸ் உண்மையாகவே நல்லா இருந்ததுயா. நமக்கு மாடியில் அப்பப்போ தான் வேலை. அப்படியே கீழே வந்து இருந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி போட்டுட்டு மதியத்துக்கு சாப்பாடு வச்சாச்சு. வெயிலும் ரொம்பவே அதிகமாக இருந்ததா, சரி கொஞ்சம் நீராக தண்ணி கரைச்சி மேலே கொண்டு போயிருந்தேன். அவங்க வேலை பார்க்குற பிஸியில் யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. செல்வா மட்டும் கொஞ்சமாக குடிச்சிட்டு அத்தை மாமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க வெளியிலே சாப்பிட்டுக்குருவாங்க. நமக்கு மட்டும் தான் சாப்பாடு. ஆல்ரெடி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கருவாடு மட்டும் பொரிச்சிட்டு குழம்பு இருக்கா, எல்லாமே ரெடி, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு வரலான்னு போயிருந்தேன். கரெக்டாக 2 மணிக்கு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் மேலே எடுபடி வேலை எல்லாமே பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே கீழே வந்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோ நேரம் வெளியில் நின்று கரெக்டாக சாப்பிட்ற டைமில் கரண்ட் போயிடுச்சு. அதனால் வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் கமருதீன், ஜஹாரா, அருணாச்சலம், சண்டல். உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.